மடப்புரம் அஜித்குமார் உயிரிழப்பு சம்பவத்திற்கு காரணமான காவலர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க வேண்டும் என தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை சம்பவத்தை கண்டித்து தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் மடப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பலர் கலந்து கொண்டு காவல்துறை கண்டித்து கோஷமிட்டனர். முன்னதாக உயிரிழந்த காவலாளி அஜித்குமார் இல்லத்திற்கு சென்று அவரது தாய் மற்றும் தம்பியிடம் ஆறுதல் கூறியதுடன் சட்ட போராட்டம் நடத்துவதற்காக 1 லட்சம் ரூபாயை நிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா அஜித்குமார் இறப்புக்கு காரணமான காவலர்களை ஆயுள் வரை சிறையில் அடைக்க வேண்டும் என கூறினார். விசாரணை லாக்அப் என்ற பெயரிலே தொடர்ந்து காவல்துறை தனியாக சட்டத்துக்கு புறம்பாக ஒரு லாக்அப்பை வைத்துக் கொண்டு விசாரணை என்ற பெயரிலே இது போன்ற பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் சிசிடிவி புட்டேஜை ஆய்வு செய்யும் பொழுது அங்கே காவலர்கள் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியது தெரிய வருகிறது. சாத்தாங்குளத்தில் அந்த தீங்கை இழைத்த காவலர்கள் இன்னும் உள்ள இருக்காங்க. அது போன்றுதான் இவங்க உள்ள இருக்கணும். சாகும் வரை சிறையில் இருக்கக்கூடிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.